நம்ம வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தோசை தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா அரிசி மாவுல தோசை சுடுவோம். இன்னைக்கு நானே ரவையில ரவா தோசை வந்து செய்ய போறேன். சோ ரொம்பவே ஈஸியான மெத்தட், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மாவு வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்காக வந்து ரவை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேங்க. ரவை பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்துட்டு நான் ரவை வந்து எடுத்திருக்கேன். இப்ப இந்த ரவை வந்து இந்த பாத்திரத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்ப இதே கப்ல வந்துட்டு நான் அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி மாவு வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இந்த அரிசி மாவையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் ஆட் பண்ணிட்டோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு நான் மைதா வந்து எடுத்திருக்கேங்க. இப்ப 1 கப் அளவு ரவைனா 3/4 கப் அளவு அரிசி மாவு, 3/4 கப் அளவு மைதா வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்ப இது கூட வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். இந்த வெங்காயத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்ப வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் இது கூட நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். கறிவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிருக்கேங்க. அடுத்தது பிளேவருக்கு மிளகு வந்து நான் கொஞ்சமா லைட்டா அரைங்குறையமா கொட்டி போட்டிருக்கேன். அடுத்தது ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்றேங்க. மிளகு வந்து முழுசா போடுறதை விட இந்த மாதிரி லைட்டா அரைச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கோங்க. இப்ப இதெல்லாமே போட்டுட்டு இத இப்ப நம்ம கரைக்க போறோம். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு நான் வந்து இதே கப்ல வந்து தண்ணி வைக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் நம்ம கட்டி விழாம ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சுக்கலாங்க. எடுத்தோடனே தண்ணி அதிகமா ஊத்த வேணாம். ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி இதை கட்டி இல்லாம கரைச்சிருக்கேன். இப்ப இது 2வது கப் அளவு தண்ணி, 3வது கப்பு, 4வது கப் அளவுக்கு தண்ணி. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கப் ஊத்தி நம்ம கரைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 3 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஊத்திருக்கேன். இப்ப இதை நல்லா ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. ரவை வந்து நல்லா தண்ணி வந்து இழுக்கும். சோ அதனாலதான் இப்ப நான் வந்துட்டு 4 கப் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்து வச்சிருக்கேங்க. இப்ப பாருங்க, இத வந்துட்டு நல்லா ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப இது வந்து ஒரு 1/2 hour வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தோசை வந்து ஊத்துறதுக்கு இது வந்து ரெடி ஆயிரும். சோ இது 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம இத மூடி வச்சிடலாங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்றேன். இப்ப பாருங்க, மேல எல்லாம் வெங்காயம் வந்து மிதக்குது. இப்ப எல்லாம் ரவை வந்து தண்ணி குடிச்சிருக்கு. சோ அந்த பாத்திரம் வலிய தண்ணி வந்து இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரவை வந்து நல்லா தண்ணி இழுத்துருக்கு. கொஞ்சம் தண்ணியும் வந்து குறைஞ்சிருக்குதுங்க. இப்ப இதுல வந்துட்டு வெறும் ரவை வந்துட்டு ஒரு கை அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக வந்துட்டு நானு 1 கை அளவுக்கு வந்து ரவை வந்து கடைசியா வந்து தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இனிமேல் நம்ம வந்து தோசை ஊத்த வேண்டியதுதான். இப்ப இதுக்காக நான் வந்து தோசை கல் வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கல் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்ப அதுக்காட்டியும் நான் வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு லைட்டா இத தேய்ச்சி விட்டுறேங்க. தோசை கல் ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்ப பாருங்க மாவு ஊத்துறேன். நம்ம தோசை மாவு ஊத்தும் போது ஒரு இடத்துல ஊத்தி ஃபுல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம மாவு வந்து இதை ஊத்தணும். சோ ரவா தோசை அப்படின்னா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டா இருந்துச்சு அப்படின்னாதான் அது வந்து ரவா தோசை நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இப்ப மாவு ஊத்திட்டு ஒரு 2 minutes கழிச்சு இது கூட ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஆயிலும் வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா இதாகுது. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes கழிச்சு இது மேல வந்துட்டு லைட்டா நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு லைட்டா இத இந்த மாதிரி இது பண்ணி விடணும். இப்ப பாருங்க, கொஞ்சம் மேல வந்து லைட்டா ப்ரௌன் ஆகுது. இப்ப பாருங்க, பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும். பாருங்க நல்லா ப்ரௌன் ஆகுது. அவ்வளவுதாங்க. 1 side தான் இது வந்து நம்ம குக் பண்ணணும். சோ 1 side குக் பண்ணீங்கன்னாவே போதும். இப்ப நமக்கு நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துட்டு நமக்கு ரவா தோசை வந்து ரெடியா இருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் வந்துட்டு
எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான இதுதான். அரிசி தோசை ஊத்துற மாவு இல்லை அப்படின்னா இந்த ரவா தோசை வந்து நம்ம இன்ஸ்டன்டா வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியா நம்ம இதை செய்யலாம். ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணோங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திருக்கோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.